இரவு வணக்கம். எங்கள் தெருக்கூத்து கலைக்குழு இந்த பைரவ நிலையத்திலே மக்கள் தொலைக்காட்சிக்காக ஒரு பதிவினை மேற்கொண்டிருக்கிறது. இதற்கு எங்களுக்கு இட உதவியும் உணவு உதவியும் எங்களுக்கு அளித்த மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய எங்கள் குருநாதர் ஐயா பைரவசாமி அவர்களை எங்கள் கலைக்குழுவினர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த பொன்னாடையை எங்கள் தெருக்கூத்து கலைஞர்கள் சார்பாக ஐயா சாமி அவர்களுக்கு அளிக்கின்றோம். செந்தாமரை கமலங்களுக்கு கமலங்களுக்கு உங்கள் பிள்ளை நந்திகேஸ்வர் அநேக கொடி வணக்கம். நன்றி கமலா அம்மா. அறுவடன் பெருமையா வந்து என் பாதத்தை படித்தபடுகிறார். உண்மைதான் தாயே. ஒரு குறையில்லாமல் சந்தோஷம் நீ வாழ்க, குலம் வாழ்க, ஆசீர்வாதம் உண்டாக்கட்டும். ஆகட்டும். இருந்தாலும் இருந்த பொழுதிலும் இந்த பொன்னான தெய்வீக திருச்சபை உண்மைதான். திருச்சபை முன்பதாக நான் அடியார் உற்சமாய் வந்திருக்கிறேன். ஆமாம்மா. நான் யாரு, என் விளக்கம் என்ன? ஆமா தெரியுமா? சபையறிய சொல்ல வேண்டும். ஆகட்டும் ஆகட்டும். பர்வதம் என்றால் மலை. ஆமா. மலையரசருக்கு மகளாக பிறந்து என் பெயர் பார்வதி. பார்வதி அம்மா. இது உலகே தெரிந்த விஷயம் தான். யாரை மணந்திருக்கிறது? எப்படி? இந்த உலகத்திலே யார் முதலியாக தோன்றியது? முதல்ல பிறந்து தெரியலையம்மா. நான் தான். எப்படி பிறந்தேன்? சக்தியாக அவனுக்கு, சக்தியாக அவனுக்கு எப்படி அகோரமாக கோடிவிட்ட கண்ணும் கோடாரை பண்ணணும் 3 நேரத்துடனே அகோரமாக சக்தியாக தோன்றியவனே பார்த்தேன். எங்கு பார்த்தாலும் ஒரு மண்மணி மயம் இருக்கிறது. உண்மைதான். மரம் செடி கொடி மயம் வந்தாலும் கிடையாது. பாமர மனிதர்கள் கிடையாது. மனதில் எண்ணம் கொண்டு உலகத்தை படைக்க வேண்டும். ஆமா, உற்பத்தி ஆக்க வேண்டும். பெண் நான் மட்டும் இருந்தால் போதுமா? முடியாது. துணை யார் வேண்டும்? ஆண் வேண்டும். ஆண் வேண்டும். ஆமா. புறப்பட்ட நடிகரைக்கு எப்படி
மண்ணை பொம்மை அவர் படம் செய்து ஆமா அதற்கு என்ன செய்தேன் உயிர் தோறுத்து தட்டி எழுப்பினேன் இதற்காக மனதை ஏத்த மனவாளர் வருவார், துணைவர் பூவைக்கேத்த புண்ணியவர் வருவார், ஆமா கண்ணுக்கேத்த கணவாளர் வருவார் என்று அவரை மணந்து இவ்வுலகத்தை படைக்க வேண்டும் என்று ஆமா உயிர் கொடுத்து எழுப்பியுடனே என்ன நடந்தது? என்னை பார்த்த அம்மா அம்மா என்று அழைத்தது நியாயமா தான் கூப்பிட்டுருக்கு. பிறக்க வைத்தது என்று அழைத்துடனே தாயாகிவிடும். தாய்மா மகனே என்று அழைத்து யார் அவர்தான் முந்தி உள்ள கடவுள் யாரு? விநாயக பெருமாள். சரி, இதுதான் அம்மா என்று அழைத்தது. இரண்டாவது முறை என்ன தெரியுமா? ஆமா அதே போல பதுமை அவர் படம் செய்து தட்டி எழுப்பினேன். ஆமா என்னை பார்த்த தங்கா என்று அழைத்தது இரண்டாவது முறையுமா? அடாடா, அது யாரு? அதுதான் யாரு? உலக நாயகர் நமோ நாராயணன். ஆமா ஆமா. மூன்றாவது முறை எடுத்து பதுமையா ஒப்படம் செய்து எழுப்பினேன். உயிர் கொடுத்து எழுப்பினேன். என்னை பார்த்தவனே ஆனந்த சந்தோஷம் வந்தது. ஆமா அளவில்லாத சந்தோஷம். ஆமா என் முகத்தை பார்த்தார். என் அருகாமையில் வரவில்லை. பார்த்து விட்டு ஓட்டோட்டமாக எதற்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்? உங்கள் உருவம் அகோர உருவம். அகோரமாக பிறந்திருக்கிறேன். ஆமா கோழி விட்ட கண்ணு. ஆமா கோடால் கண்ணு. ஆமா 3 நேத்திரம். ஆமா அகோரமாக இருக்கிறேன். பார்த்து பயந்து ஓடுகின்றேன். ஆமா சுவாமி, நீங்க என்னை பார்த்து பயந்து போக வேண்டாம், நில்லுங்கள் என்று தெரிவித்தேன். ஆமா தங்களை மணக்க வேண்டும். ஆமா உங்கள் இவ்வுலகத்தை படைக்க வேண்டும் என்று தெரிவித்தேன். ஆமா அவர் பார்த்தார் என்னை. நெத்தில நெத்திக்கண் இருக்குது. ஆமா என்னோட மனதிலே உண்டானா? ஆமா என்றைக்காவது ஒரு நாளைக்கு சின்ன சஞ்சலம் சங்கடம் வந்தா கூட நெற்றிக்கண்ணை துறந்து நம்மை பஸ்பமாக்கி விடுவான் என்று சொல்லி அந்த நெற்றிக்கண்ணை தந்ததே உண்டானால் நான் உன்னை மனப்பெரு தெரிவித்தார். ஆமா நெற்றிக்கண்ணை பிடிங்க அண்ணவருக்கு தந்தேன். குருவி என்று ரத்தமாக படுத்து பெருகி வந்தது. ரத்தம் வருது. என் பெரியவர்களால் தொட்டு அந்த ரத்தத்தை என்ன பண்ண அப்படி ஒட்டா வைக்கிறேன். கிளர்தமாக நான் வச்ச பொழுது அன்னைக்கு குங்குமக்காரி எல்லாரும் இப்ப அப்படி கிடையாது. கதவுல பார்த்தா ஸ்டிக்கர். ஆமா பீரோல பார்த்தா ஸ்டிக்கர். ஆமா பாத்ரூம்ல பார்த்தா ஸ்டிக்கர். ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. ஆமா என்ன அதவே ஸ்டிக்கர் பண்ணிட்டாங்க. அப்படி கொடுத்து அண்ணவனை மணந்து யாரை? சிவபெருமான் மன்னவரை மணந்து ஈரம்பவர் என்ன ஜீராசி பணி வைக்கக்கூடிய பரம்பொருள் கைலாயம் இடது பார்த்து அமர்ந்து எப்படி உமா மகேஸ்வரி பார்வதியாக வாழ்ந்து கொண்டு வந்தேன். அது மட்டும் கிடையாது, இந்த உலகத்தில் எப்படி திரும்ப தெரிவிக்க மக்கள்
பராபரி. ஆமா இந்த பரந்த உலகம் எல்லாம் பாரில் நிறைந்த மக்கள் கோரிப்படியும் தெய்வம். ஆமா யாரே தாங்கள் தான் தாங்கள். ஆமா உமா மகேஸ்வரி. ஆமாம்மா பார்வதி. ஆமா கருமாரி. குருமாரி. அபிராமி. ஆங்காரி. ஓங்காரி. கொல்லவல்லி. செல்லியம்மன். சாக்கியம்மன். நாகாரம்மன். பொன்னியம்மன். கன்னியம்மன். சாமுண்டீஸ்வரி. துலக்கானத்தம்மன். பெரிய பழத்தம். பவானி. காமாட்சி. மீனாட்சி. காஞ்சி காமாட்சி. மதுரை மீனாட்சி. காசி விசாலாட்சி. சமயபுரத்தார். பன்னாரி. வாசகண்ணி. இப்படி என்று சொல்லக்கூடிய ஆங்காங்கு பரவல் அவதாரம் எடுத்து அமர்ந்திருக்கிறவள் நானே. அதுதான் உண்மை. இருந்தாலும் இது உலகமே அறிந்த விஷயம். இருந்தாலும் இதற்கு முன்பதாக நான் எங்க பிறந்தேன் தெரியும். அது விளக்கங்கள். தனக்கு பாரி. உண்மைதான். மூச்சுக்கண்ணையார். மூச்சுக்கண்ணா விநாயகர் பெருமாள். விநாயகர். ஆமா 6 முகம் 2. ஆமா வீரபத்ரன் 3. பாவாடராயன். பரமகேதன். ஆமா குண்டோதரன். ஐயனாரப்பன். ஐயனாரப்பன். முனீஸ்வரன். முனீஸ்வரன். எத்தனையோ எனக்கு பிள்ளைகள். ஓராது படிச்சிட்டீங்க. இத்தனை பிள்ளைகளா இருந்தாலும் நான் ஒருவருக்கு ஸ்தலத்துல பால் கொடுத்தது கிடையாது. ஆமா ஒருவருக்கும் ஸ்தலத்தில் பால் கொடுக்கவில்லை. அப்படி ஸ்தலத்துல பால் கொடுக்காத எல்லாரும் ஞான பால் குடித்தார்கள். ஆமா ஞானப்பால்லாம் என்ன? அது யானை கொடுக்கறது பால். ஜாய் புட்டி பாலா? அது இப்போ குழந்தைங்க புட்டி பாலா யூஸ் பண்ணும். அப்படி ஸ்தலத்துல பால் கொடுக்காது அப்படின்னா எனக்கு திருவண்ணாமலையே உண்ணாமலை அம்மன் பெயர். உண்ணாமுலை அம்மன். அவருக்கு என்ன பெயர்? அண்ணாமலையார். உங்களுக்கு உண்ணாமுலை அம்மன். ஆமா ஆமா. அப்படி இடது பாகத்துல அமர்ந்து கைலாயம்மன் அணையிலே யாரு படைத்தல் காத்தல் அழித்தல். ஆமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆமா வரம் கொடுத்து காக்கக்கூடியவர்கள் நாங்கள். மும்மூர்த்தி தேவதை ஒருவர். யார் அவர்? ஆண்டவர். ஆமா யார் அவரு? அவர்தான். என்ன? சிவர் பெருமான். 2000 நேத்திரத்தை படைத்த எங்க அப்பா ஆண்டவராக ஆனவர் இடது பாகத்துல அமர்ந்தவள் நான். நீ மம்மி. ஆமா அவர் தாய். இருந்தால் இன்றைய தினத்தில் இதற்காக வந்திருக்கிறேன். என்ன காரணமும் நான் ஏன் வந்திருக்கிறேன்? அது விளக்க. ஆண்டவர் பிராணபதி. ஆமா மறுபடியாக உத்தரவு. ஆமா போயிட்டு சொல்லிட்டு வாங்க. எங்கே சென்றிருந்தாய்? தாயிடத்தில். தாயிடத்தில் சென்றாயா? ஆமா. எங்க போனா உங்க தாய்? வந்து கொண்டே உங்கள் பாதத்தை பணிவதற்காக நந்தவனத்தில் சென்று பல மலர்களை பறித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏப்பா வரும் நேரம் தெரியும். ஆகட்டும் ஆகட்டும் ஆகட்டும். குரலோசை கேட்கிறது. வரவேற்பு கொடுத்திருக்கிறார். அப்படி சென்று பணியலாம். பார்வதா விலங்கிடோ சாத்திரமான அயவாரே கவி புராணமெல்லாம் உள்ளதை உரைத்ததை ಗಂಗಾಧರ ಶಿವಶಂಕರ ಮಹಾದೇವ ಅಯ್ಯಮ್ಮನ್ ಬಳಸು
ஜீவனா ஒரு கரத்திலே மான்மழு ஒரு கரத்திலே கபாலமும் சூரமும் எதிர்கொண்டு நீ வரக்கூடிய நேரத்திலே மங்களவாதிகள் இசைக்க மேல தாளங்கள் முழங்க இந்த உலகத்திலே அதல விதல தலாதல மகாதல ரசாதல கீழோக மேலோக சொர்க்க பாதாளம் அந்த சராசர ஈரேழு லோகமெல்லாம் 38 30 44 ரிஷிமரம் கிந்தர கிம்புர சித்தி வித்தியாத நாவல பாவல் நகிடாரிகள் ஜலகாதிகள் என்று சொல்லக்கூடிய 8 திக்கு பாடல்கள் 9 நவகிரகம் 5 பஞ்சபூதங்கள் மரம் செடி கொடி மலை மந்தாரம் ஊர்வன நீர்வர பரப்பரை என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஜீவ பறக்கக்கூடிய பட்சைகள் அனைத்து ஜீவராசிகள் போக்கக்கூடிய நேரத்திலே பாவர மனிதர உலகத்திலே அந்த வானவத்தை வெறுமையாக அப்படி மும்மூர்த்தி தேவர்களும் அனைவரும் பாமர மக்கள் மனிதர்கள் அனைவரும் உலகமே உன்னை போற்றி துதிக்கக்கூடிய நேரத்திலே அவனே என்ற வாயில் சிவனே என்று அழைத்தால் குறைகள் திரும்பி சொல்வார்கள். அப்படி இந்த கைலாய மலையில குடிக்கொண்ட நாதா ஆண்டவரே இப்படி இல்ல இவர்கள்லாம் போற்றக்கூடிய நேரத்தில் அள்ளும் பகலம் 60 நாளைக்கு இடது பாத்திரம் அமர்ந்திருக்கிறது உமா மகேஸ்வரி நான் வந்தடி பணிந்தேன் பார்வதி தங்கள் பொன்னான திவ்ய பாதாள கமலக்கும் பன்னிரா கால்களில் பட்டாளையத்தை மஞ்சள் விட்டு அநேக பல மலரை சாற்றி அநேக கோடி வணக்கம் நமஸ்காரம் நமஸ்காரம் பார்வதி வந்தனம் சுவாமி. பார்வதா மலைமகளே ஆசையா எனக்கு வாய்த்த ஆசையா எனக்கு வாய்த்த அருள் தெரிவிக்கலாம் ஓடி வந்து என் பாதத்தை பணிந்ததா பணிந்ததாலே அருளை பெற்று என்றென்று வாழ்ந்திருமா
பாசங்கள் 3. ஆமாம். பதி பசு பாசம் என்று சொல்வார்கள். அப்படி முதலிலே வணங்கக்கூடிய பதியாக இருக்கக்கூடிய என்னை நீ பணிந்திருக்கிறாய். தாங்கள் நல்லா இருக்கணும். யா எதற்கு? நீ ஓடி ஓடி வந்து நீ மட்டும் என்னை பணிந்தாய். ஆனால் இந்த பாமர மக்கள் எல்லாம் என்னை பணிகிறார்களோ இல்லையோ உன்னை பணிகிறார்கள். எப்படி? எப்படிங்க? அடி மமதுரை மீனாட்சியே அப்படி மதுரையிலே மீனாட்சியாக, காஞ்சியிலே காமாட்சியாக, காசியிலே விசாலாட்சியாக சொல்லுங்க. பெண்ணை பெருமைப்படுத்தினா அவளுக்கு சிரிப்பு பாரு. மருவத்தூரிலே ஆதிபராசக்தியாக, மேல்மலையனூரிலே அங்காள பரமேஸ்வரியாக, இந்த கந்திகுப்பம் பைரவ நிலையத்திலே திரிபுர பைரவியாக அமர்ந்து காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறாயே. அதனால என்னுடைய அருளை பெற்றோம் நீ அமர்ந்திருக்கிறார்களே பாமர மக்கள்கள், இந்த பக்தர்களுடைய அருளை பெற்றோம் நீ சுகத்தோடு வாழ்ந்திருக்கணும். நல்லாரு மணாலனே மங்கையன் பாக்கியமாக கருதி உன் சித்தம் திறமேற்கொண்டு ஏற்கின்ற அப்படியே ஆகட்டும் சுவாமி. வாழ்க வாழ்க போடி நீலி போ. ஆமா, என்ன தெரியுமா, இவ்வளவு நேரம் அழகாக நான் எங்கெங்க அவதாரம் எடுத்தேன் அதையெல்லாம் சொல்லிக் கொண்டு வந்தார். கடைசியிலே மணாலனை அங்கேயும் பாக்கியமாக என்று கருதி சித்தம் என்று பாக்கியம் என்று கருதி சொல்லக்கூடியது போடி நீலி. அவர் நீலி எடுத்து விட்டிருக்கின்றார். என் நீலி தனத்தை காட்டவில்லை என்றால் நான் பார்வதியே கிடையாது. சுவாமி இருந்தாலும் தாங்களை பணிந்தேன். என்ன ஏதோ பேசுற? என்னதான் இருந்தாலும் ஒரு பெண்ணாகப்பட்டவள் பேய் போல், அவளுடைய மனமாகப்பட்டது பேய்க்கு சமம். என்னதை படித்து எழுத்தர வாசித்தாலும் பெண் புத்தியோ பெண் புத்தி. அந்த நிலைப்பாட்டை நிலையை நிறுத்தி நல்லாயிரு அப்படின்னு சொன்ன உடனே அவளுடைய மேன்மை, அவளுடைய தனிப்பு, தாகம் தனையும் பெருகிருக்கிறது. என்னை நீர் என்று தெரிவித்திருக்கின்றார். ஆதி 1 ஆகி 52 ஆகி ஜோதியில் 3 ஆகி வாதியில் 4 ஆகி இகம்பர உலகத்தில் ஒருவனாகி மாயனுக்கு தங்கையாகி மக்களுக்கு மாதாவாகி சிவனை சுமந்தவனாகிய நான் பெண். நான் பெண், நான் சக்தி, நான் நீலி. ஆகட்டும் பார்க்கலாம். எனக்கு சாமி இருந்தாலும் என்ன அழைத்த காரணம் என்ன? உலகம் திருந்து படியலாக்கவே தாண்டவத்தை ஞாபகப்படுத்தாதே. திரிபுர பைரவிய சற்று பொறுமையான எதற்காக அழைத்தேன்? ஏன் அழைத்தேன்? எதற்காக? பாமர மக்கள் எல்லாம் பசியோடு வாடிக்கொண்டிருக்கிறார்கள், வதங்கிக் கொண்டிருக்கிறார்கள்.
அவர்களுடைய பசியை தீர்க்க ஏன் அதிகாரா இந்த பரமன் படியலக்க அதற்காக நான் போக வேண்டும். நாங்கள் புறப்பட வேண்டும். அனுதினம் படியிறக்கும் தொழில் தங்களது. அதை போல இன்றைக்கு நீ படியிறக்க போக வேண்டும். அப்படி படியிறக்க போக வேண்டுமானால் விடை தருவாயா? அப்படி நீ படியிறக்க நீங்கள் தாங்கள் செல்ல வேண்டுமானால் ஆனால் என் மனதில் ஒரு சிறிய சந்தேகம். ஒரே மனைவிக்கு சந்தேகம் வந்து யாரும் கேட்பாங்க. அதே கணவருக்கு சந்தேகம் வந்து விட்டால் மனைவியிடத்தில் அதனால பெரிய அளவு கிடையாது. பெரிய அளவு கிழங்கு போடுற கடுகளவு அந்த சந்தேகத்தை தீர்த்து பெண்ணு வரக்கூடாத நோய் சந்தேகம், மருந்தில்லாத ஒரு நோய் சந்தேகம், அதுவும் பெண்களுக்கு இருக்கிறது பார் சந்தேகம். அந்த சந்தேகம் வந்தால் அந்த குடும்பமே அவ்வளவுதான். பெண்களுக்கு எப்ப சந்தேகம்? பிறக்கும் பொழுது கருவறையில் இருக்கும் பொழுதே சந்தேகம். அல்லலே பெண் பிறத்தல், அல்லலே இளமையில் சிறந்திருத்தல். குழந்தை பிறந்த உடனே பெண் குழந்தை பிறந்தா ஐயோ இந்த குழந்தை பெண் குழந்தையாச்சே அப்படின்னு அங்கேயும் சந்தேகம். படிக்க போனா அங்க சந்தேகம். கொஞ்சம் அழகா இருந்தா அங்கேயும் சந்தேகம். இதெல்லாம் வேணான்னு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அங்கேயும் சந்தேகம். கொடுத்த இடத்துல எப்படி வாழுமோ என் புள்ள, என்ன பண்ணுமோ என் புள்ள, அங்கேயும் சந்தேகம். திரும்பவும் இந்த பிறவியில் பிறந்து இறக்குற வரைக்கும் சந்தேகத்திற்கென்றே பிறந்த ஒரு இனம் இந்த பெண்ணினம். சந்தேகத்தை தீர்த்து விட்டு படியிறக்கிறீங்க தாராளமா போகலாம். சரி கேளு. இந்த உலகத்திலே வைகுண்டம், சத்தியலோகம், இந்த கைலாயமலை, இந்த மூன்று தேவர்களிலே உலகத்தில் முதல் தெய்வம் யாரு? பார்வதா, ஏங்க அறிந்து பேசுகிறாயா அறியாமல் பேசுகிறாயா? அறிந்து தெரிந்து உரைந்து வாய் வார்த்தை உரைக்கின்றேன். தங்களுக்கு விளக்கம் புரியவில்லையா? இத்தனை நாட்களாக தங்களுக்கு விளக்கம் புரியவில்லையா? இத்தனை நாட்களாக கேட்காத ஒரு கேள்வி ஏன் இன்று இந்த கேள்வி பிறந்தது? என் சிச்சருக்கு எத்தியது சந்தேகத்துக்கு விடைத்தார் என்று கேட்டிருக்கின்றேன். ஒன்றும் விளையாட்டல்லவே, இது ஒன்றும் விளையாட்டல்லவே. விளையாட்டு கிடையாது, வீண்வாதம் இல்லையே. வீண்வாதம் இல்லை, விபரீதம் இல்லை, விளையாட்டு இல்லை. பார்ப்போம். அப்படி விளையாட்டாத விடை தீர்த்து விட்டு செல்லுங்கள். பார்வதா, உலகத்தில் முதல் தெய்வம் யார் என்பது உனக்கு தெரியாது. ஹரி, ஹரன், ருத்ரன் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தி தேவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறோமே, இந்த மும்மூர்த்தி தேவர்களே முதல் தெய்வம். ஆமாம், மும்மூர்த்தி தேவர்களே முதல் தெய்வம். மும்மூர்த்தி தேவர்களே யார் முதல் தெய்வம்? உனக்கு இதில் சந்தேகம். மும்மூர்த்தி தேவர் என்று சொன்னால் மும்மூர்த்தி தேவரிலே முதல் மூர்த்தி யார்? ஆமாம், இதுதானே முதல் தெய்வம் யார், முதல் மூர்த்தி யார், இரண்டுமே ஒன்று. அப்படியா? ஆமாம், முதல் மூர்த்தி. ஆமா, இதுதான் வேண்டும். ஆமா பரமேஸ்வரா. மும்மூர்த்தி தேவர்களே
நன்றாக கேள். சொல்லுங்கள். அரியர் ருத்ரன் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தி தேவர்களிலே முதல் மூர்த்தி கைலாசவாசர், கணபதியின் தந்தை, படியளக்கும் பரம்பொருள், பரம கடவுள், அடிமுடி காணாத ஈசன், ஐயனாக விளங்கிருக்கூடிய யானே முதல் தெய்வம். அந்த நாராயணத்தை மூர்த்தியை விட நீங்கள் தான். எப்படி என்று கேட்பாய்? நீங்கள் தான். எப்படி என்று கேட்பாய்? எப்படிங்க? நான் சொன்னால் நீ ஒப்புக்கொள்ள மாட்டாய். எப்படி? எப்படி என்று நீ கேட்பாய்? அடி செம்மையாக கேட்டிடுவாய். யானை முதல் எறும்பு வரை 8000 கோடி ஜீவ ஜந்துக்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்றன. ஆமா, அத்தனை ஜீவ ஜந்துக்களுக்கும் படியளக்கும் பரம்பொருள் உலகத்திலே முக்தி என்று சொல்லக்கூடிய ஒன்றை தர வேண்டுமே. ஆனால் இந்த சிவனை தவிர முக்தி கொடுப்பதற்கென்று ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. வேற தெய்வம் கிடையாது. நீங்கள் தான் மும்மூர்த்தி தேவன் முதல் மூர்த்தி. வாழக்கூடிய மனிதன் இருக்கிறானே, இந்த மண்ணில் தோன்றிய உயிர்கள் எத்தனை இருக்கிறது அத்தனை இடத்திலும் கேட்டுப்பார். ஊர்வன நீந்தவன பரப்பன மரம் செடி கொடி மராய் மந்தார பறக்கக்கூடிய பச்சைகள் வாயில் அக்காலான ஜீவராசிகள் அனைத்தையும் உலக ஜீவராசிகள் அனைத்துக்கு நீங்கள் தான் படியலக்க கொடுப்பார். ஆமா, புல்லாகி புழுவாகி பறவையாய் பாம்பாய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராகி தேவராய் முனிவராய் வல்ல அசுரராகி மண்ணாகி பின்னாகி மலையாகி சிலையாகி கருவாகி உருவாகி இத்தாமர சங்கமத்துள் நிறைந்த எல்லா உயிர்களிலும் பிறந்தேன் இளைத்தேன் என்று பாடினார் மாணிக்க வாசகர் பெருமாள். அப்பேற்பட்ட பரஞ்சோதியே முதல் மூர்த்தி என்று தெரிவிக்கின்றாய். ஏன் அத்தனைக்கு முக்தி அளிக்கக்கூடிய பரம்பொருள் சொல்லுங்கள். நீங்கள் தான் முதல் தெய்வம், நீங்கள் தான் முதல் மூர்த்தி. சிரிப்பிலே பல வகையான சிரிப்பு உண்டு. உண்மையாக நீ சிரிக்கக்கூடிய சிரிப்பு என்ன சிரிப்பு வந்தது? சிரித்தேன் அந்த வாய். என்ன இது? என்ன சந்தேகம்? இது என்ன பிழை? இதில் என்ன குற்றம்? இதில் என்ன குறை? இது ஆனந்த சிரிப்பாக இருந்தால் நான் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்று எழுதி. இது ஆனந்த சிரிப்பாக இருந்தால் நான் ஆனந்த சந்தோஷப்பட்டு சிரித்தது ஆணவ சிரிப்பு என்று தெரிவிக்கிறீர்களா? நீ சிரித்த சிரிப்பு ஆணவ சிரிப்பு போதும் கிடையாது. நானே தெய்வம். அப்படி நீங்களே தெய்வமாக இருந்தாலும் மும்மூர்த்தி முதல் மூர்த்தி இருந்தாலும் படியலக்க போக போறீங்களா? ஆமா, போங்க. இன்னும் ஒரே ஒரு சந்தேகம், சின்ன ஒரே ஒரு சந்தேகம். ஒன்றேவா? இது ஒன்றே, கடைசி ஒன்றேதான். ஆமா, மற்றொன்று கிடையாது. தற்பொன்று இல்லாமல் தற்பரணை சென்று வா என்று உரைப்பேன். ஆகட்டும் ஆகட்டும். சூரியனோ சந்திரனோ? யாரு? இது என்ன மதி? அதுக்கு மறு பெயர் சந்திரன். ஐயா திங்க ஐயா அழிந்த
பொழுது விடவில்லை என்றால் என்ன ஆகும்? பகல் வராது. கிழக்கு திசையில் உதிக்கக்கூடிய சூரிய பகவான் பகலை வெளிச்சத்தை கொடுக்க சூரிய பகவான் யாரு? இரவிலே வெளிச்சத்தை கொடுக்க கொடுமையான சந்திர பகவான். சந்திரன் நிலா இன்னைக்கு பெருசா வரும் அந்த நிலா. அப்படி சூரியன் யாரு, சந்திரன் யாரு? இதை தெரிவித்து விட்டால் தாங்களுக்கு மறுவார்த்தையே கிடையாது. சித்திரை முதல் கொண்டு பங்குனி வரை 12 மாதங்கள். இந்த 12 மாதத்திலே மிகப்பெரிய பௌர்ணமி கார்த்திகை பௌர்ணமி. ஆமாம். முழு உருவமாக சந்திர பகவான் வடிவெடுக்கக்கூடிய நேரம். மாபலியினுடைய மதத்தை அது முன்னண்டி இருந்தாலும் அந்த நான் சொல்ல மாபலியினுடைய மதத்தை அடக்கி மகனாக விளங்கக்கூடிய வானாசூரனுக்காக திருக்கோவிலூர் என்று சொல்லக்கூடிய திருக்கோவிலூர் சேத்திரத்திலே முக்தியை கொடுத்த ஸ்தலம். திருக்கோவிலூர் சேத்திரத்திலே முக்தியை கொடுத்த ஸ்தலம். 108 திவ்ய தேசத்திலே அதற்கு ஆதி திருவரங்கம் பக்கம். திருக்கோவிலூர் திருநின்றை கோலத்திலே திருவிக்கிரமன் அவதாரத்தோடு காட்சி தருகிறார். அப்பேற்பட்ட நாள் வரப்போகிறது. சரி, உனக்கு என்ன சந்தேகம்? சூரியன் சந்திரன் யார்? சூரியன் யார் என்று கேட்டாயே. ஆமாம். உடற்விட்டு இருக்கக்கூடிய சூரியன் என்னுடைய வலது கண். இந்த கண். அப்ப சந்திரன் என்னுடைய இடது கண். கேட்டியோ? நான் என்னவோ நினைச்சேன். சூரியன் சந்திரன் வைக்கிறமா இருந்தால் இதுக்கு இடையில விட்டீர்கள். என்ன எப்படி சூரியன் வலது கண் என்று கேட்பாய்? ஆமாம். சந்திரன் எப்படி இடது கண் என்று கேட்பாய்? அது எப்படி? எனக்கு இருப்பது 3 கண். ஆமாம். முக்கண்ணன். முதற்கண் இந்த நெற்றிக்கண். நெற்றிக்கண்ணை துறந்து கந்த கடவுள் என்று சொல்லக்கூடிய முருகனை படைத்து முருகனால் கந்த புராணத்தை நடத்தி சிங்கமுகாசுரன், தாரகாசுரன், சூரபதுமன் என்று சொல்லக்கூடிய அசுரர்களை வதைத்து அவர்களுடைய கால்வழியில் அசுரேந்திரன் மகள் சுரசைய கால்வழியில் வந்த அசுரர்கள் மாயை என்று சொல்லக்கூடிய சுரசைக்கும் காசிவர் என்று சொல்லக்கூடிய மகாமுனிவருக்கும் பிறந்த அரக்கர் கூட்டங்களே இவருடைய கால்வழியில் வந்தவர்களா அத்தனை அரக்கர்களும் அவர்களை அத்தனை பேரையும் அடக்கி ஆண்டு அவரை வெல்வதற்கு கொள்வதற்கு என் மகனாக இருக்கக்கூடிய ஸ்கந்த கடவுள் முருகப்பெருமானை படைத்து கௌமாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு இனத்தையே காக்க கலை கடவுளாக நின்று இல்லையா? சைவம் வைணவம் மட்டும் இல்ல, கௌமாரம் என்பது ஒரு இனம் இருக்கிறது இல்லையா? அப்படி கௌமாரத்தினுடைய கடவுள் முருகப்பெருமான் என் மகன். அவனால் முடிக்கப்பட்டது கந்தபுராணம். கிரேதாயுகம். அது கிரேதாயுகம். அதற்கு பின்பதாக முதல் யுகம் என் நெற்றிக்கண். இரண்டாவது திரேதாயுகம் பிறந்தது. அந்த திரேதாயுகத்திலே சூரியனை படைத்து சூரியனுக்கு பிள்ளையாக மனுவுக்கு மாந்தாதா என்று சொல்லி சூரிய குல வம்சத்தை உருவாக்கி தசரத சக்கரவர்த்திக்கு பிள்ளையாக ராமனை படைத்து அந்த ராமனால் அழிக்கப்பட்டது புலஸ்தியர்கள் என்று சொல்லக்கூடிய குலம் ராவணாதிகள் குலம். அந்த ராவணாதிகளை வென்று கொன்று அந்த யுகத்தை முடித்தோம். மூன்றாவது யுகம் துவாபர யுகம். இந்த இடது கண்ணாக இருக்கக்கூடிய சந்திரனை விடுத்தேன். சந்திரனுக்கு புதன், புதனுக்கு பூரு, பூருக்கு நகுஷன், நகுஷனுக்கு ஆயு, ஆயுக்கு யையாதி, யையாதிக்கு செய்யாதி, செய்யாதிக்கு சௌபோன், சௌபோனுக்கு சுரசன், சுரசேனன் திடராஜன், திடனுக்கு நீலன், நீலனுக்கு பரதன், பரதனுக்கு துஷ்யந்தன், துஷ்யந்தனுக்கு சுக்கோத்திரன், சுக்கோத்திரனுக்கு உருசிகன், உருசிகனுக்கு அரசிகன், அரசிகனுக்கு நிகம்பன், நிகம்பனுக்கு வேதாபி, வேதாபுக்கு சம்வர்ணன், சம்வர்ணனுக்கு பிரசீனன், பிரசீனனுக்கு குரோதகன், குரோதகனுக்கு நயோனதிகன் என்று சொல்லக்கூடிய சந்திரகுல வம்சத்தை படைத்து அப்படியாக சந்தன மகாராஜனை படைத்து சந்தன மகாராஜனுக்கு பிள்ளையாக விசித்திர வீரியன், சித்திரவீரியன் பீஷ்மரை படைத்து அவர்களாக விளங்கிடக்கூடிய துரியோதனாதிகள் கௌரவர்களையும் பாண்டவர்களையும் படைத்து 18 அக்ரோணி சேனையை பலி கொடுத்து இந்த துவாபரி யுகத்தை முடித்தது இந்த சந்திரன். படைத்து 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 என்று தெரிவிக்கின்றாங்க சுவாமி. ஆதியில் ஒன்றாகி, அகிலத்தில் ஒன்றாகி, ஜோதியில் மூன்றாகி, வாதியில் நான்காகி, இயம்பர உலகத்தில் ஒருவனாகி, மாயனுக்கு தங்கையாகி, மக்களுக்கு மாதாவாகி, இந்த சிவனை சுமந்து உன்னை படைத்தவன் நான் என்று அறியவில்லை. என்னால் படைத்த படைத்து 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 உன்னை படைத்தவன் நான் என்று நீ அறிய மாட்டீர்களா? பெண்ணாக இருந்து என்னை படைத்தேன் 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 என்று பெருமிதம் கொள்கிறாயே. படைத்த உன்னையே எரித்தவன் நான் என்பதை மறந்து பேசுகிறாய். பிறகுதான் நீ எரித்த. அந்த எரிப்பதற்கு கண்ணை கொடுத்தவன் யார்?
தன்னை கொடுத்தேன் 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 வழி பேசுகிறாயே. கொடுத்த பெண்ணே ஏன் கொடுத்தாய், எதற்காக கொடுத்தாய், ஏன் கொடுத்தாய் என்று ஏனிடம் நினைத்து பார்த்தாயா? கொடுத்தேன். பெண்ணாக பிறந்தாயே, இந்த உலகத்தை படைத்திருக்க வேண்டும், மண்ணை படைத்திருக்க வேண்டும், ஏன் தேடினாய் ஒரு துணை வேண்டும் என்று? காம பேயே பிசாசே, உலகத்தை படைக்க வேண்டும், உலகமே அம்மா எப்பறந்து போற்றி விதிக்க வேண்டும் என்று சொல்லிதான் கண்ணை கொடுத்தேன். நீ பிறந்த நேரத்திலே பெண்ணாக பிறக்க கிடையாது, ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியாய் சக்தியாக பிறந்தாயே. அன்று உன்னிடத்தில் இருந்ததே குணங்கள் காம குரோத லோப மதம் ஆச்சாரியம் என்று சொல்லக்கூடிய இருக்க இல்லாத குணங்களோடு நீ பிறந்தாய். அப்படி பிறந்த உன்னை எரித்து பெண்ணாக வாழ வைத்தவன் நான் என்பதை மறந்து போராட்டத்தை வார்த்தைக்கு வார்த்தை பதிலுக்கு பதில் போராட்டம் வார்த்தை பேசிக் கொண்டிருக்கின்றார். மரம் செடி கொடிகள் யார்? மரம் செடி கொடி மலை மந்தார் அதை எப்படி என்று நான் அறிவேன். என் உடலிலே ஓடக்கூடிய ரோம கண்களே, ரோமங்கள் எல்லாம் இந்த மரம் செடி கொடிகள், மேடான பகுதிகள் எல்லாம் மலை மந்தாரங்கள், பள்ளமான பகுதிகள் எல்லாம் பள்ளத்தாக்குகள், என் உடலில் வரக்கூடிய வேர்வையே 6 குளங்கள். அதுவும் தாங்கள் உலகத்தில் 5 டூ படைத்தவர் யார்? 5 டூ நானே. அது எப்படி இருப்பது கைலம் காடு, ஆடு ஒன்று, ஏறுவது காளை என்பது மாடு, ஏறுவது காளை மாடு 2, படுப்பது சுடுகாடு, படுப்பது சுடுகாடு 3, எடுப்பது திருவோடு, கையில் எடுத்தது திருவோடு 4, மறைந்தது ஐவேலாங்காடு, சூரனுக்காக பயந்து ஓடி ஒளிந்தாயே ஐவேலாங்காடு. 5 டூ படைத்தவன் நானே. 5 டூடி படைத்தாலும் கேள்விக்கு பதில் சொன்னாலும் பரமேஸ்வரா இருந்தாலும் இருக்கட்டும். கடைசியாக கேட்கின்றேன், இந்த சக்தி பெரியவளா இல்ல சிவன் பெரியவளா? சாபம் கொடுக்க நான் எரிந்து சாம்பலாக மறுபடியும் இன்னொரு ஊரில் போய் நான் பிறந்த அவதாரம் எடுத்து ஆங்காங்க அவதாரம் எடுப்பது என்று விளக்கும். அதனால நீங்க சாபம் வராமல் படித்து எழுத்தர வாசித்தாலும் பெண் புத்தியோ பெண் புத்தி. இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஆணிற்கு பெண் அடக்கம் என்பதை மறந்து என்னிடத்தில் நானே 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 என்று அடமானம் பேசுகிறார். இதை மறந்து இருந்தாலும் சுவாமி
அமரங்கள் பொறுமையாக போய் பொறுமையை கை அண்டை கோபத்திற்கு நம்ம தங்களை மன்னித்து என்று ஒரு வார்த்தை கேளுங்கள் சுவாமி. அமரங்கள் படைக்கும் கடவுள் பிரம்மதேவனும் நான் வருவதை அறிந்தே ஓடிவிட்டான். உண்மைதான். என்னை பார்க்காமலே ஓடிவிட்டான். வந்திருப்பது இப்ப கைலாமலை. அந்த சிவன் இருந்தால் படையெடுத்து வந்திருக்கிற எச்சரிக்கை. அவருக்கு மரியாதை கொடுத்து கொஞ்சம் அப்படி அப்படி தள்ளி உட்காரு. நான் இல்லை என்றால் தங்களால் எதுவும் ஆகாது. நான் இடது பார்த்து சரிசமமாக தான் வந்து கொண்டிருக்கின்றேன். எந்த நேரத்தில் இந்த நீ உட்கார்றவை இந்த பக்கம் உட்காரணும். இந்த பக்கம் உட்கார்ந்தா என்ன அர்த்தம்? மறந்து போய்விட்டேன். இந்த வலது துடையின் பக்கம் அமர்ந்தால் அது மகளுக்குரிய இடம். இடது பக்கம் அமர்ந்தால் இடது புறத்திலே பெண் அமர்ந்தால் அது மனைவிக்குரிய இடம். மனைவி ஐயா ஆயிச்சு பிட்டை உண்டே என்ன கார்த்திகை தீபம் இன்று தேராகப்பட்ட திருவண்ணாமலையிலே வண்ணாரெல்லாம் சேர்ந்து வாழப்பட்டு எடுத்தாரு சத்தம் அந்த தெருவில் வண்ணாரெல்லாம் சேர்ந்து வாழப்பட்டு எடுத்து அடின்னு அடிச்சாதான் உன் தேர் தீபத்தை நீங்க கிளம்ப போது 7 நாள் தேர் உனக்கு. இல்லாதவளே நான் மட்டும் இல்ல கரம் பார்த்தான் கண்ணன். யாரு? கண்ணன். அந்த பெண்ணை பார்த்து கைய பார்த்தான். கரம் பார்த்தான் கண்ணன், சிரம் பார்த்தான் சிவன், உரம் சேர் மனைவி தனை பார்த்தான் பிரம்மன், வந்தான் ஸ்ரீராமன் கலை வெளுத்த நேர்த்துதலை கண்டு என்ன செய்தி கொண்டு வந்தாய்? மதிக்கவில்லை அவர். மதிக்கவில்லை. வந்திருப்பது யார் என்று அறியாமல் இன்னொரு முறை சென்று மாயாபுரி கோட்டை ஆண்டு வரக்கூடிய மாயா சூரன் வந்திருக்கிறார் என்று தெரிவித்தேன்.
கிடையாது. நான் உனக்கு என்ன பிறந்திட்ட பசுமை இந்த உலகில் நான் கொஞ்சம் அதிகமா கொடுத்துட்டியா வங்கி வாங்கறதுல மீண்டும் என்ன செய்தி கொண்டு வந்தாய்? திக்குவிஜயம் செய்து வந்திருக்கிறான் மாயாசுரன் என்று சொன்னாயா? பணிகிறானா பணிகிறானா இந்த பரமள் பரமேசா ஈசா ஜெகதீசா போய் கேட்டு வா. நம்மை மதியவில்லையா மடையா? தெரியா இன்னொரு முறை போ. ஒரு பிடிமா. மூன்றாவது முறை போ. மூன்றாவது முறை போய் நாலாவது முறை சொன்னால் உங்களை கொன்று விடுது. ஓடா என்ன சொல்றது நீ? அப்படி என்று ஒரு ஞானம் காட்டியா வெளிப்பட்ட மடையன் வந்திருக்கிறான். போடாடி தனியாரோ எந்த அழையாத நாய் போல் வந்து நுழைந்திருக்கிறாய். யாருடா நீ? வாஷிங் மிஷின் இப்போ ஆமா சலவை எந்திரம் அப்போ ஐயா வண்ணானோ வண்ணாத்தி விஞ்ஞானம் பேசிய ஒரு நாளாவது எனக்கு இப்படி கத்திக்கிட்டு ஏ டாடியா டாடியா உனக்கு மட்டும் அவன் சட்டை எடுத்துக்கிற அவங்க லோயில எனக்கு தலையில் மாய்ச்சியா நான் தாடிக்கிறியா மகன் குட்டி பையா இவன் யாரு? உங்க அம்மா எங்க வராங்க? மம்மியா இவனங்க மூஞ்சில முழிக்குமா? அடே தாடிகாரா எங்க வா ஒரு நாளா கும்பிட்டியா? நீ சொன்ன நான் செய்யல அவ்வளவுதான். சொல்லலையா நீ நான் சொன்னா செஞ்சிருப்பியா? நாம போட்டு கும்பிடுறாரு ஏண்டா? ஆமாம்மா என்ன சோப்பு வர ஆளு அப்படி சோப்பு வர எப்படி கிடைச்சது அப்படின்னா அதுக்குதான் எப்படி துவச்சு காமிப்பாங்களா? மறுபடியும் கல்லு உடஞ்சு போய் இப்ப ஆகாது, இடுப்பு நோகுது. நான் இங்கிருந்து போறவனே உங்க வீடு வந்து சேரணும் ஜாக்கிரதை. நான்
வந்துடுறேன். இது தேவையா ஏகாலி உனக்கு? டேய், குடுறேன். பேய பாத்தியா? ஏ பையா, பேய பாத்தியா? அவன் போயிட்டான். இவ்வளவு நேரம் எங்க தோச்சே இல்லையா? இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த நீ? நான் எங்க போயிருந்தேன்? நான் இங்கே தான் இருந்தேன். போயிட்டாளா? ஏய், வாடி. நான் என்ன சொன்னேன்? இவன் வந்துட்டான். நான் என்ன சொன்னேன்? அந்த கண்ணம்மா பேர சொல்லி மாயாவதி. மாயாவதியா? ஆமா. காலு கையெல்லாம் நோகும். கையில ஒரு கையமுத்து. உலகத்திலே தெய்வம் இருக்கலாம். ஆமா. ஏவற்ற பேர்களும் இருக்கலாம். இறந்த போதிலும் பெற்றவர்தான் முதல் தெய்வம் என்பது தாயும் தந்தையும் முதல் தெய்வமாக என்னை பெற்றெடுத்து ஆளாக்கி உருவாக்கி இந்த மண்ணிலே விட்டிருக்கிறாய். அதனாலே எனக்கு முதல் தெய்வம் யார் தெரியுமா? இந்த தாயின் திருதேவி கோவிலே தட்சகன் என்று சொல்லக்கூடிய தாத்தா தட்சக பிரம்மாவை அழிப்பதற்காக உன்னை படைத்து ஆமா எரிந்தும் எரியாமலும் இருந்த உனது தாய் தாட்சாயன் என்று சொல்லக்கூடிய பராசக்தி காலியாக விட்டவள். அவள் அந்த யாகத்திலே விழுந்து அழ எரிந்த நிலையிலே இருந்த பிண்டத்தை எடுத்து ஆட அந்த உத்திரதாரம் ஆடக்கூடிய நேரத்தில் சடா முடிகளாக விட்டது அழிந்து ஓட அந்த சடையாகப்பட்டது அடித்து அந்த அடித்த சடையில் இருந்து நீ வீரனாக நீ ஜனித்தாய் அல்லவா? அன்று உனக்கு வைத்த சபதம் ஆட்டு தலைக்காகவே ஆயர் குலத்தை காப்பதற்காக நீ தெய்வமாக நின்றாய். மகனே வீரபத்திரா, அன்று முதல் கொண்டு இன்று வரைக்கும் ஆயர் குலத்திற்கு அதிபனாக வீரனாக இருக்கிறாய். இன்று உன்னை இந்த வேந்தர்கள் எல்லாம் சேர்ந்து ஆசீர்வாதம் கொடுக்கலாம். சுகத்தோடு வாழ்ந்திருப்பார். ஒரு சந்தேகம் அப்பா, என்ன தெரியுமா? ஒரு வார்த்தை கேட்கலாமா? ஆனால் தந்தை யாரு என்று நாளையிலே நீங்கள் எல்லாம் அனைவரும் ஒன்றாக கூடி அடியானை வரவழைத்திருக்கிறார்கள். காரணம் தேவர்களுக்கு வந்திருக்கிற இன்னலை போர்க்க இன்னலா முன்ன வேண்டியிருக்கிற அரசாங்கம். இன்னல் என்றால் ஆபத்து. ஆமா, ஆபத்து. தேவர்களே, ஆபத்து வந்தது இல்லமோ? தேவர்களே, ஆபத்து வந்தது இல்லமோ?
பார்த்து குறை என்று சொன்னதை ஆனால் இந்த வீரபத்திரனுக்கு நொடி பொழுதில் ஆற்றி வருகிறேன். உங்கள் குறையை தீர்க்கிறேன். தேவர்களுக்கு மாயாசூரனால ஆபத்து. அந்த மாயாசூரன் அழியாத வரம் பெற்றவன். அறியாத வரம் பெற்ற அந்த மாயாசூரனை எதிர்த்து ஜெயிக்க வேண்டுமானால் ஐதீகத்தை புரட்டு பார்க்கிற போது அகோர வீரபத்திரனால தான் அவனுக்கு அழிவு. அதனால உன்னை நினைத்தோம். அந்த மாயாசூரனை நவ பிரம்மாக்களிலே ஒரு பிரம்மாவை யார் ஒருவன் அழிப்பானோ அந்த பிரம்மாவை அழிக்கக்கூடிய ஒருவனால் மட்டுமே என்னை அழிக்க முடியுமே தவிர வேறு ஒருவனால் அழிக்க முடியாது. அழிக்க முடியாது என்று சொல்லி வரம் பெற்றிருக்கிறார். நானே உலகத்தில் வல்லவன், வீர பழக்க பொருதியவன் என்று கௌரவம் பேசிக் கொண்டிருக்கிறாய். அடே மாயாசூரா, விடமாட்டேன், வருகிறேன். அடே நீ என்ன எதிர்க்க வந்திருக்கிறாய்? ஆமா, உன்னை கொல்லவே எவனாக வந்திருக்கிறேன். எவனை தேடி நீ வந்திருக்கிறாய்? அப்படியா? சென்னைக்கு இல்லடா, இல்லடா. மார்கள் தாக்கலாம், கரங்களோடு கரங்கள் தாக்கலாம். சண்டை செய்ய திறமையா? நான் யார்? சிங்கத்தை அடைவது அந்த மாயாசூரனை சென்று யாரும் 20 சாமிக்காரெல்லாம் இல்லடா. இந்த வீரபத்திரன் ஆமா வாழ்க 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 என்று சொல்லி ராமர மக்கள் எல்லாம் உன்னை துதிக்கிறார்கள். வீரபத்திரன் அதாவது அகோர கோபத்தை கொண்டு மாயாசூரனை வதை செய்யக்கூடிய நாடகம். மாயாசூரன் வதை அகோர வீரபத்திரன் என்று சொல்லக்கூடிய இந்த நன்னாடகத்தை நடத்தியவர்கள் நமது கிருஷ்ணகிரி மாவட்ட அந்த கிராமிய கலைகளில் ஒருவராக விளங்கக்கூடிய மருதம் கலைக்குழுவை சேர்ந்தவர். மருதம் கலைக்குழுவை சேர்ந்த தலைவராக விளங்கக்கூடிய அதனுடைய தலைவர் நமது அருமை நண்பராக விளங்கக்கூடிய குருமூர்த்தி அவர்கள். நமது கிருஷ்ணகிரி மாவட்ட சங்கத்தின் தலைவராகவும் இருக்கிறார், மதுரை மாநில செயலாளராகவும் இருக்கிறார். இப்போது இந்த மருதம் கலைக்குழுக்கு தலைவராக இருந்து பொறுப்பேற்று இந்த நன்னாடகத்தை நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்தவர். அவர் பொறுப்பில் தான் இந்த நாடகம் நடந்திருக்கிறது. அவருக்கு எங்களுடைய கலை
கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அப்போ இந்த 4 நாட்களும் நமக்காகவே உறுதுணையாக இருந்து இங்க கோயில் கொண்டு வந்துடுவே இன்னும் பைரவர் சாமி நமக்கெல்லாம் உறுதுணையாக இருந்து அவர் பாதார கமலங்களுக்கும் முதற்கண் வணக்கம். அது மட்டுமல்லாமல் இந்த மக்கள் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் எங்களது மருது கலைக்குழுவின் சார்பாக நாடக கலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள் தொலைக்காட்சி